தைரியமா சொல்லுப்பா. மல்லிதான் மேடம் கொலை பண்ண சொன்னாங்க. மல்லியா? எந்த மல்லி? அந்த விஜய் சாரோட ஒய்ஃப் மல்லி. என்னது, மல்லி கொலை பண்ண சொன்னாங்களா? ஆமா சார், அவங்க தான் கொலை பண்ண சொன்னாங்க. பணம் கொடுத்தாங்க, கத்தி கொடுத்தாங்க, எரிச்சர்னு சொல்லி கரைசனும் கொடுத்தாங்க. கொலை பண்ணி எரிச்சாச்சு சார். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா மேடம். அன்னைக்கு அவ்வளவு அடி அடிச்சோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம இப்ப என்னமோ வந்து சொல்ற? மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு மேடம். அதுலயும் அந்த சுடர் துடி துடிச்சு செத்தது என் கனவுல வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பக்கம் அந்த மல்லி தப்பு பண்ணோம்னு எந்த குற்ற உணர்வும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. அதை என்னால தாங்க முடியல மேடம். அதான் சொல்ல வந்தேன். உனக்கும் மல்லிக்கும் எதுவும் தனிப்பட்ட பகல எதுவும் இல்லையே? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உனக்கு மல்லி எப்படி தெரியும்? எப்படி அவங்க உன்னை பிடிச்சாங்க? நான் கதிரேசன் சார் கிட்ட வேலை பாக்குறேன். வசூல் பண்ண பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு, பணம் வாங்குறதுக்குன்னு நான் எப்போ வந்து போவேன். இப்போ வந்துட்டு போகும்போது தான் என்ன ஒரு நாள் பார்த்தாங்க. இந்த வேலை செய்யறியான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன் சார். ஏண்டா, பணம் கொடுத்து கொலை பண்ண சொன்னா நீ பண்ணிருவியா? சார் சார் சுந்தர், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான், அவனை போய் அடிக்க போறீங்க? இப்படி ஒரு சாட்சி இல்லாம தான் நாம மல்லி அரெஸ்ட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தோம். இப்படி ஒரு வாக்குமூலம் இல்லாம தான் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் கைய பிசைஞ்சிட்டு இருக்கோம். அவன் அடிக்க கூடாது, சரியா? டீ சாப்பிடுறியாப்பா? இல்ல மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடு. உனக்கு லஞ்சுக்கு சென்னையிலேயே பெஸ்ட் பிரியாணிக்கு ஏற்பாடு பண்றேன். காலத்துக்கும் அழகா உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம். சுந்தர் மேடம், நீங்க இன்னும் இவனை என்கொயர் பண்ணி ப்ராப்பரா வாக்குமூலத்தை வாங்கிடுங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு டீமோட போய் அந்த நடிகர் திலகம் மல்லியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன். கலை, கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. ஓகே மேடம். சுந்தர், இவனை கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. ஓகே மேடம். அகிலா வாங்க. ஏடியா சார், இவனை லாக்அப்ல வைங்க. ஓகே சார். யோ பாயா, அந்த லாக்அப்ல வைங்க. வாங்க. என்ன மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உனக்கு சில மாமியார் சீரெல்லாம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அதான் உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன? ஆமால, இதுவே உன் மாமியார் வீடு தானே. உன்னை உன் பெரிய மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோயேன். வா போலாம். மேடம், என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஆமா, உன்னோட தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்கு தான் எனக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கறாங்க. மேடம், இப்ப அவ என்ன தப்பா கேட்டுட்டா? திடீர்னு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, யாருக்கும் பதட்டமா இருக்கும் தானே? அந்த கேள்வியை கேட்டா இப்படி எகன மொகனையா பதில் சொல்றீங்க? ஆமா, நீ யாருமா? நீதான் அவளுக்கு லாயரா? உனக்கு பதில் சொல்லிட்டு தான் நாங்க எந்த வேலையும் பண்ணணுமா? நீங்க பெரிய அதிகாரி தான் மேடம், உங்களுக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க தான். அதுக்காக எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கூட கேட்க கூடாதா? எங்களுக்கும் சில அதிகாரம் இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் இவள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லுமா உனக்கு? என்னடா கொஞ்ச நாளா அதிரடியா எதுவும் நடக்காம இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதிரடி ஆரம்பிச்சிருச்சா? மேடம், இப்படி மொட்டையா அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா எப்படி மேடம்? ஏன் எதுக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்காதா? சாரி மேடம், ஏன் எதுக்குன்னு எங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல. நீ யாரு? இவளுக்கு என்ன இன்னொரு லாயரா? ஐயோ, லாயர் எல்லாம் இல்ல மேடம். இந்த குடும்பத்துல ஒருத்தியா கேள்வி கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் சொல்லுவோம். எல்லா விஷயத்திலயும் நீங்க தலையிடணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னா சரிங்க மேடம். ஏய், என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? அடிச்சு இழுத்துட்டு போணுமா என்ன? மேடம், இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது? உன்னை நோக்கி என்ன கேஸ் வந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது, அப்படிதானே? தப்பு பண்ணவதானே நீ? அது எப்படி தெரியாம இருப்ப? நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால எனக்கு இது என்னன்னு நிச்சயமா தெரியல. மர்டர் கேஸ்.
சுடரோட மர்டர் கேஸ். அதுல அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். மேடம், அந்த கேஸ்ல நீங்க என் ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, விசாரணை பண்ணிருக்கீங்க, என் ஹஸ்பண்ட கோர்ட்ல கூட நிறுத்தி இருக்கீங்க. எதுலயுமே அவர் தப்பு பண்ணாருன்னு வரல. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன அரெஸ்ட் பண்றீங்க? கோர்ட் சொல்லுச்சுன்னு தானே நீயும் உன் புருஷனும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு அலையறீங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு உன் புருஷன் நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆனான். ஆனா கோர்ட்ல நான் அடிச்சு விசாரிச்சதாலதான் அப்படி சொன்னேன்னு பொய் சொல்லிட்டான். அதனால கோர்ட்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. மொத்தமா கேஸே முடிஞ்சிட்ட மாதிரி என்னமோ பேசுற. ஆ? ஒரு மர்டர் கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருமாடி? அது எத்தனை வருஷமானாலும் உன்னை தேடி வரும். சுடரோட ஆன்மா உன்னை சும்மாவே விடாது. மேடம், சுடர் கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லையே. எதுக்கு இப்ப கிளம்பி வந்தீங்க? உனக்கு எதிரா சாட்சி இல்லன்னு தானே ரொம்ப ஆடிட்டு இருந்த. இப்ப சரியான சாட்சி கிடைச்சிருச்சு. நீ கொலை பண்ண சொல்லிதான் கொலை பண்ணனு ஒருத்தன் அப்ரூவரா வந்திருக்கான். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. கிளம்பி போலாம். மேடம், அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்றேன். விஜய் தம்பி வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா மேடம், விஜய் இப்ப வந்துருவான். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்த்தே கூட்டிட்டு போங்க. ஏய் நாகு, நீ என்ன பெரிய ரவுடியா? பவுன்சர் மாதிரி என்னமோ முன்னாடி வர. என்ன அவளை அடிச்சு இழுத்துட்டு போணுமா? கான்ஸ்டபிள், இவளை அரெஸ்ட் பண்றதை யாரும் தடுக்க கூடாது. யார் வந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணுங்க. ஓகே மேடம். அண்ணி, நீங்க தடுக்க வேண்டாம். அவங்க என்ன அரெஸ்ட் பண்றது என்ன, நானே போறேன். நான் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கும் தெரியும், அந்த ஆண்டவனுக்கும் தெரியும். நீங்க விஜய்க்கும் தீபன் சாருக்கும் ஃபோன் பண்ணுங்க. நான் இவங்களோட போறேன். கலை, அவளை இழுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். வாமா. வேண்டாம், நானே வரேன். சரி வாங்க. அப்பாடா, நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு. தீபிகா கிட்ட ஏதோ வசமா சிக்கி இருக்கு போல. அதான் இவ்வளவு கான்பிடென்ட்டா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவளை நிரந்தரமா அங்கேயே வச்சுக்கணும். எப்படியோ போய் தொலைஞ்சா. கடவுளே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சூழ்நிலை இனிமே என் வாழ்க்கையில எப்பவுமே வரக்கூடாதுன்னு ஒண்ணு வேண்டுனே. இப்ப மறுபடியும் வர வச்சுட்டியே. ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? என்ன மல்லி, அப்படியே தகச்சு போய் பாத்துட்டு இருக்க? நல்லா பாத்துக்க. அடுத்த 10 நாளைக்கு நீ இருக்க போற இடம் இதுதான். சின்ன மாமியார் வீடு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பெரிய மாமியார் வீடுதான். இனிமே உனக்கு ஜெயிலுக்கு வெளியே வாழ்க்கையே கிடையாது. வா. அகிலா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணுங்க. ஓகே மேடம். மல்லி, என்ன தேடுற? உன் கூட்டாளி எங்கன்னு தேடுறியா? பாக்குறியா உன் கூட்டாளிய? நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். யாரும் என் கூட்டாளி இல்ல. யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன மல்லி, இப்படி சொல்லிட்டா எப்படி? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா எனக்குன்னு சில கடமை இருக்குல்ல. வா. தோ இவன் தான் சுடரை கொல்றதுக்கு நீ அனுப்பின ஆளு. அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வாக்குமூலமா கொடுத்துட்டான். அப்படியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தோடையும் அப்படியே பொருந்திருக்கு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், செமையான ஆளுதான் ரெடி பண்ணிருக்க. ஏய், உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? நான் வாழ்க்கையில எப்பவாவது உன்னை பாத்திருக்கேனா? நீ என் கண்ணு முன்னாடி ஒரு செகண்டாவது வந்து போயிருக்கியா? எதுக்குடா யாரோ தூண்டி விடுறாங்கன்னு ஏன் மேல பழி போடுற? மேடம், என்ன மேடம், இன்னைக்கு தெரியாதுன்னு சாதாரணமா சொல்றீங்க? சுடரை கொலை பண்ணணும்னு சொல்லி நீங்க தானே பணம் கொடுத்தீங்க.
மறந்துட்டீங்களா மேடம்? இப்படி கொலை பண்ணலாம்னு நம்ம தானே பிளான் பண்ணோம். வெளியே அவளை பத்தி தடயம் தெரியக்கூடாதுன்னு எரிக்க சொன்னீங்களே மேடம். என்ன மேடம் எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு இப்படி பண்றீங்க? நீங்க மறந்தா கூட பரவாயில்ல மேடம். ஆனா நீங்க கொடுத்த பணம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அடையாளம் தெரியாம எரிச்சிட்டேன். என் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு. அதான் வந்து அப்ரூவர் ஆயிட்டேன். கொலையை பண்ணிட்டு வெளியில நடமாட முடியாது மேடம். ஆனா பாருங்க, எனக்கு உறுத்துனது உங்களுக்கு உறுத்தல. கலியால மேடம். டேய், என் கையில நீ சிக்குன உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். யாரோட வம்பு தும்புக்கும் போகாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் மேல ஏன்டா பழைய போடுற? ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ மேடம், இவங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்கு மேடம். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவங்க இன்னும் ஏதாவது பண்ணிட போறாங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க மேடம். போதும் மல்லி, மனோகரா வீரவசனம் பேசினதெல்லாம் போதும். வா. இன்னும் 10 நாள் நீயும் அவனும் பக்கத்து பக்கத்து செல்ல தான் இருக்க போறீங்க. உங்க பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானமா வச்சுக்கலாம். மேடம், அவன்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் எந்த பாவமும் பண்ணாதவ. யாரோட வயிற்றுச்சலும் என் மேல கிடையாது. யாரையும் நான் கெடுத்ததில்ல. நீங்களா என் மேல ஒரு பகையை வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு பழிய போடுறீங்க. தெய்வம்னு ஒண்ணு இருக்கு மேடம். கண்டிப்பா அந்த தெய்வம் என்ன காப்பாத்தும். என்னது? நீ எந்த தப்பும் பண்ணலையா? யாரோட வாழ்க்கையும் நீ கெடுக்கலையா? யாரோட வயிற்றுச்சலும் உன் மேல இல்லையா? நீ கொலை பண்ணவதானடி. இப்ப என்னமோ புதுசா வேஷம் போடுற. நீ கொலை பண்ணது வேற யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, எனக்கு உறுதியாவே தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் வேலைக்கு வந்த 2 வருஷத்துல 36 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கேன். நான் கேஸ் ஃபைல் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த தடவை நீ அதை பாப்ப. இனிமே நீ காலத்துக்கும் வெளியே போகவே முடியாது. உள்ள போ அகிலா. உள்ள போ. கடவுளே, ஏன் என்ன மறுபடியும் மறுபடியும் இப்படி சோதிக்கிற? அகிலா. சுந்தர். மேடம் சொல்லுங்க மேடம். வேகமா, ரொம்ப வேகமா அவ மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல எல்லாரும் வர்க் பண்ணுங்க. இந்த கேஸுக்காக நம்ம கலெக்ட் பண்ணிருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ஒண்ணு சேர்த்து அவ வெளியவே வரக்கூடாது. அப்படி ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. மேடம், அப்படி ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்றதெல்லாம் நான் கிங். இப்ப ரெடி பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கோர்ட் கிடையாது. நேரா ஜட்ஜு கிட்ட போய் ஆஜர் பண்றதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். எஃப்ஐஆர் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. குயிக். அகிலா போங்க. வாங்க. நீங்க எஃப்ஐஆர் ரெடி பண்ணுவீங்க. நான் போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஓகே. சுந்தர், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். நோட் பண்ணிட்டு இருக்கேன். அகிலா, நீங்க எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் மேடம். நீங்க check பண்ணிருங்க மேடம். வாட் இஸ் திஸ்? இப்படி அராஜகமா நடந்துப்பாங்க? அவங்க ஒரு லேடி, ஒரு ஹோம் மேக்கர், ஒரு குழந்தைக்கு அம்மா. அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டேஜ் இருக்கு. அது எதையுமே கன்சிடர் பண்ணாம இப்படி பண்ணி வச்சிருக்க. மிஸ்டர் தீபன், இந்த ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டர், நீங்க ஒரு லாயர். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சாரி, சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே இன்ஸ்பெக்டர், எதுக்கு அவங்களை இப்படி பண்ணிருக்கீங்க? அவங்க தான் எல்லா என்கொயரிக்கும் கோஆபரேட் பண்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்கொயரிக்கு கோஆபரேட் பண்ணுனா ஒரு மர்டர் அக்யூஸ்ட அப்படியே உல்லாசமா வீட்லயே இருந்து சொல்ல முடியுமா? நீங்க ஒரு லாயர் தானே? என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? சரியான எவிடன்ஸ் கிடைச்சா அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க.
இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? ஒரு கொலையே பண்ணாதவங்கள பத்தி எப்படி எவிடன்ஸ் கிடைக்கும்? மிஸ்டர் தீபன், உங்க வார்த்தை ஜாலத்தை எல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. என்கிட்ட எல்லாம் நீங்க காட்ட வேண்டாம். இந்த மலி பணம் கொடுத்து கொலை பண்ண சொன்னதா ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிட்டான். வேற என்ன வேணும்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் மயிலே இறகு போடுன்னு இவகிட்ட என்ன கெஞ்ச சொல்றீங்களா? யாரு யாரு? அண்ணா, லாக்கப்பை திறந்து அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். பாயா. தோ இவன் தான். யார் இவனா? சார் பேரு வாசு தானே? இவன் ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல். இவன் சொன்னாங்கிறதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? யூ ஆர் கரெக்ட் தீபன். இவன் நோட்டோரியஸ் கிரிமினல் தான். அதனால்தான் அவன் அப்ரூவரா வாக்குமூலம் கொடுத்ததுனால அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. எந்த கிரிமினலும் கேஸ்ல இருந்து தப்பிக்க தான் பாப்பான். தானா வந்தெல்லாம் சரண்டர் ஆக மாட்டான். இது இந்த கேஸோட கிரெடிபிலிட்டியை தான் ஜாஸ்தி பண்ணுது. மேடம், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. பணம் கொடுத்தா யார் வேணாலும் யாருக்கு எதிராக வேணாலும் வாக்குமூலம் கொடுப்பாங்க. மேம், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ப்ளீஸ் தயவு செஞ்சு மல்லியை ரிலீஸ் பண்ணுங்க. தீபன், என்ன நீங்க அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அவளை கொண்டு போய் ஜட்ஜ் முன்னாடி நிறுத்த போறேன். நீங்க எனக்கு வேற ஏதோ டிக்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். அதுக்காக நீங்க அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவனுக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருந்திருக்கு, என்ன டிரான்சாக்சன் நடந்திருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, இது எல்லாமே இருக்கணும். இது எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. இதெல்லாம் என்ன இல்லன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. இதெல்லாம் ஜட்ஜ் கேட்பாங்கல்ல, அப்ப நான் அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. அண்ணா, இவனை கூட்டிட்டு போய் லாக்அப்ல போடுங்க. பாயா. ஓ. சுந்தர், எஃப்ஐஆர் ரெடியா? ரெடியா இருக்கு மேடம். ஓகே. ஜட்ஜ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததா? வர சொல்லிட்டாங்க மேடம். அவளை இழுத்துட்டு வாங்க, ஜட்ஜ் வீட்டுக்கு போகணும். கான்ஸ்டபிள், Sir. அவங்க கூட்டிட்டு வாங்க. சாரி மல்லி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சீக்கிரமா உங்களை நான் வெளியே எடுத்துறேன். ஐ ப்ராமிஸ் யூ. சார், எந்த ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்களோட லாயரா நான் வந்து நிப்பேன். பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அடுத்த 10 நாள் பெயில பத்தி யோசிக்கவே முடியாது. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நீங்க தைரியமா இருங்க. சுந்தர், அகிலா, ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. Okay, நான் madam. ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு Okay, வந்துடுறேன். ம். வா. ஃபைல் எடுத்துக்கோ. வாங்க போலாம். இப்ப என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஓ, மகாராணிக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லணுமோ? நீ ஒரு கிரிமினல், கொலை பண்ணவ. முதல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க. ரைட்? ராயலா கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஜட்ஜ் வீட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆ, ஒரு கொலைய பண்ணிட்டு ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம பிரமாதமா தப்பிச்சு போன பொண்ணு யாருன்னு ஜட்ஜு கேட்டாங்க. அதான் அவங்க கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இது பார், என்கிட்ட இப்படி நொய்னு கேள்வி கேட்க கூடாது. பாடி உள்ள. மேடம்,
என்ன விஷயம் மேடம்? இவ ஒரு பொண்ணை கொலை பண்ணவ சார். ஆ, சுடர்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்ச கேஸ். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். இப்பதான் இவளை பிடிக்க முடிஞ்சது. அதான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் விசாரணைக்கு எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஜட்ஜு மட்டும் உன்னை போலீஸ் விசாரணைக்கு ஒப்படைக்கட்டும். நீ செத்தடி மவளே. உன்னை எப்படி கொதற விடுறேன்னு மட்டும் பாரு. உன்னை கொதற விடல நான் தீபிகாவே இல்ல. போலீஸ் ட்ரைனிங்ல நான் ட்ரைனிங் எடுத்த எல்லா டார்ச்சரையும் நீ அனுபவிப்ப. அதுலயே நீ செத்து போறியா இல்லையான்னு மட்டும் பாரு.